பேர் சகாதேவன். நான் கலைஞர் காலனி வாசுதேவநல்லூர் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன். இந்தியன் பேங்க் ஏஃபோ கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்றி ஃபஸ்ட்டு ஒரு நன்றியிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகருக்கு. முதல் நன்றி வந்து என்னோடய அப்பா திரு கணேசன், அம்மா திருமதி ராமலட்சுமி அவங்களுக்கு. நாங்கள் வீட்டில் வந்து 5 பசங்க, நான் வந்து கடைசி. எங்கள் யாருமே வந்து ஒரு சரியான வேலையில் இல்லை. எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்று தான், படித்து எப்படியாவது வேலைக்கு போயிரு, நீ எனக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல, நீ நல்லாரு அப்படின்ற ஒன்றே மட்டும்தான். அவர் வந்து உடல்நல குறைவால் இறந்துட்டார். ஒரு 1.25 வருஷம் ஆகுது. ஆனால் அவர் கொடுத்த ஊக்கம் வந்து மிகப்பெரியது. அவரோட உழைப்பும் அவரோட தன்னம்பிக்கையும் அவரோட வைராக்கியம் தான் என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. அடுத்து எங்கள் அம்மா, அவங்க 2 பேருமே படித்ததில்ல. ஆனால் வந்து என்னை வந்து படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்க. காட்டு வேலைக்கு தான் போகணும். விவசாயம்னா எல்லாருக்கும் தெரியும், வேகாத வெயிலில் வந்து வெந்து சாகணும். அப்படி தான் எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், என்னால் வந்து வேலைக்கு போய் காசு மட்டும்தான் கொடுக்க முடியும், உன்னோட வழியை வந்து நீ தான் தேடிக்கிறணும், எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, என்னோட வழியை வந்து சரியாக தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நம்புகிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோக்கின் கொள்ளல் என்னும் செயன், அதுக்கு தகுந்தது போல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா இருந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. என்னோட மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ திரும்பியும் தூத்துக்குடிக்கு வா, நான் வந்து IBPS PO 2022 பேட்ச் இங்கே வந்தேன். வந்து ஒரு 3 மாதத்துலேயே நான் திருப்பி போயிட்டேன். என்னால் இங்கே இருக்க முடியல ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்னால. அப்போ வந்து எனக்கு ஃபைனலில் 2 மார்க்ஸில் வந்து எனக்கு கிளியர் பண்ணலை. அப்புறம் செகண்ட் அட்டம்ப்டில் வந்து என்னால் எனக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை, ப்ரிலிம்ஸ்லேயும் எனக்கு கிளியர் ஆகலை. இந்த அட்டம்ப்டில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நீ திருப்பியும் தூத்துக்குடிக்கு வா, வந்து படி அப்படின்னு. அதாவது ஃபினான்ஷியலாகவும் சரி, மாரல் சப்போர்ட்டாகவும் சரி, எல்லாவுமா இருந்து என்னை பார்த்துக்கிட்டது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கள் அண்ணங்க கூட வந்து என்னை சரியாக பார்த்துக்கல, ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன், முக்கியமாக என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் மேட் முன்னாடி பேசிட்டு போனாங்க, தமிழ்வேங்கை, அவங்களும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஃபைனலாக வந்து அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா என் மைண்டுக்குள்ளே இருந்தது வந்து ஒன்று தான். செகண்ட் அட்டம்ப்டில் எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை. தேர்ட் அட்டம்ப்டில் வந்து டெஸ்ட் பேட்ச் போனால் நமக்கு வந்து கிளியர் ஆகிரும் அப்படின்ற ஒரே ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம தூத்துக்குடி போகணும், வீட்டில் இருந்தால் நம்மளால் படிக்கவே முடியாதுன்னு. இதே ஹாலில் தான் வருவேன். நான் ஆக்சுவலி ஏஃபோ மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஜென்ரல் பேங்கிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. கிருபாகண்ணன் இருப்பார், ஜென்ரல் அவேர்னஸ்லாம் கேட்பாங்க லைனில் நின்றுனால அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நேரடியாக அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிருவேன். அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. அப்படிதான் மேக்ஸ் ரீசனிங் வந்து, ஏன்னா எனக்கு வேறு எந்த எக்ஸாமுமே கிளியர் ஆகலை, ப்ரிலிம்ஸ் எந்த ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆகலை. எனக்கு கிளியரான ஒரே ப்ரிலிம்ஸ் வந்து ஏஃபோ மட்டும்தான். அதுவும் இந்த வாட்டி வந்து கட் ஆஃப் அதிகம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் பற்றி பேசிட்டு போனாங்க. என்னோட மேக்ஸ் ரீசனிங்க்கு நிகராக என்னோட இங்கிலீஷ் மார்க்கும் இருந்துச்சு. அதனால தான் என்னோட இந்த அட்டம்ப்ட் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இங்கிலீஷ் வந்து அடுத்து வரவங்க யாரும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகாடமிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என் கூட இருந்து நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.